போன வாரம் பரிசுத்த ஆவியானவர் பற்றி கொஞ்சம் கேட்டிங்க. நிறைய இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பற்றி எடுத்தோன்னா the works of the Holy Spirit, the dimension of the Holy Spirit, the intimacy of the Holy Spirit, the communion of the Holy Spirit, நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சோண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு மனுஷனுக்கு அவசியம். இயேசு என்னுடைய இருதயத்தில் வாழ்கிறார். இயேசு பரிசுத்த ஆவி இல்லாமல் என் இருதயத்தில் வாசம் பண்ண மாட்டார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். And the Holy Spirit is Jesus unlimited. இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் அவர் மாமிசத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. அவர் எல்லாரையும் தொட்டார், சுகப்படுத்தினார். ஆனால் அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றினவர்கள் மாறுதலை பார்க்க முடியவில்லை. இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் and he is the omnipresence of Jesus Christ ன்னு இருக்கு. இயேசு சொன்னார் சீஷர்களிடம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்படி அறிவீர்கள்? அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால். நானே அவர். நான் உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் என்னை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்தோட பவர் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அநேக சபைகள்ல இதை பற்றி முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாமும் ஒரு காலத்தில் அதை அறியாதவர்களாய் இருந்தோம். ஆனால் தேவன் நமக்கு அதை அறிவித்தார். என்னுடைய வாழ்க்கை பார்க்கும்போது என்றைக்கு பரிசுத்த ஆவியானோட அக்கினியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேனோ, 11 வயசுல தேவனை ஏற்றுக்கொண்டேன். என் வாலிபத்திலே 100% அன்பை தேவனுக்கு கொடுத்தேன். ஆனாலும் நிறைய பழக்க வழக்கங்கள், நிறைய ஆவிக்குரிய காரியங்கள், மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் என்னில் மாற்றப்படவில்லை. திருமணம் ஆனது, ஊழியத்துக்குள்ளாக நான் வந்தேன். ஆனால் வேதத்தை படிச்சிருக்கிறேன், பயந்து வாழ்ந்திருக்கிறேன், தேவனோடு நடை போட்டிருக்கிறேன். ஆனாலும் ஆழமான சத்தியத்துக்குள்ளாக என்னை வழி நடத்தினது ஆவியானவர் மட்டும்தான். என்றைக்கு அந்த ஆவியானவரின் அக்கினி நான் தொடப்பட்டேனோ அப்பொழுதுதான் நான் இயேசுவை போல இல்லையே என்ற ஃபீல் எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் நம்ம இயேசுவை பற்றி நல்லா தெரியும், வேதத்தை பற்றி நல்லா தெரியும். இயேசுவை போல நம்மளால வாழ முடியல. நாம் வாழ்ற வாழ்க்கையே நாம் திருப்திப்படக்கூடிய காரியங்களா இருக்கு. இன்றைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோட மிங்கிள், ஒன்னோட ஒன்னா அப்படியே அடிச்சிட்டு போறாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லல. இந்த உலகத்துல இருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். எல்லாரை போல வாழ்வதற்காண்டி நம்மளை அழைக்கவில்லை தேவன். நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாக இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம்முடைய பேச்சு வித்தியாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு தேவன் காட்டக்கூடிய அன்பை போல இருக்க வேண்டும்.
இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எனக்கு வேண்டும் என்றால் நீ இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், சரண்டர் பண்ண வேண்டும். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு வார்த்தைகள், தமிழுக்கு வரும்போது அது வித்தியாசமா மாறிடுது. You have to surrender your life to Jesus Christ. அவர் உனக்குள் வந்து தங்குவார், அவர் வாசம் செய்வார். எப்ப வாசம் செய்வார்? நீ அர்ப்பணிக்கும் போதுதான் வந்து வாசம் செய்வார். எனக்கு இயேசு வேணும், என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் வருவார். இது அநேகருக்கு புரியாத புதிராக இருக்கும். இது அநேக சந்ததிகளுக்கு மறைக்கப்பட்ட காரியம். ஆனால் நமக்கோ இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரே நம் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். என் சரீரம் உன் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். இது தேவன் தங்கக்கூடிய ஆலயம், இது பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஆலயம், ஆண்டவர் உலாவக்கூடிய ஆலயம். நீ எவ்வளவு பரிசுத்தமாக அதை வைத்திருக்கிறாய். நீ உனக்கு சொந்தமல்ல, நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அநேகர் சொல்லுவீங்க இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம். தாவீது சொன்னார், எனக்கு கொடுத்திருக்கதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. நீ எங்கு சென்றாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோட வருவார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ அவரோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் அந்த பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கிய உறவை கொண்டிருப்பது கிடையாது. அவர் ஆசைப்படுவது அதுதான். நீ அவரோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ளும் போது உன் ஆத்துமா விடுதலையாகி இயேசு உன்னதமானவர் என்று உணர ஆரம்பிப்பாய். It is only because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்குள்ள வரும் பொழுது மட்டும்தான் இயேசு உன்னதமானவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு நீதிபரர், இயேசு என்னை நேசிக்கிறவர் என்பதை நீ உணர முடியும். அது வரலும் நீ உணராதவளாதான் இங்க உட்கார்ந்திருப்ப. எனக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, என்னோட சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. I am the spirit. அப்படின்னா நான் ஒரு ஆவி. இந்த ஆவி இந்த சரீரத்துல இருக்கு. இந்த ஆவி வெளியே போயிருச்சுன்னா இந்த சரீரம் வந்து கூடு மாதிரி தான் இருக்கும். ஜானையா இறந்த பிறகு அவர் ஆவி போயிருச்சு, இங்க அவரை சரீரத்தை மட்டும் ஒரு பொம்மை மாதிரி வச்சிருந்தோம். So we are the spirit. நீங்க ஏசப்பாட்ட போகணும்னா ஆவியோட தான் போக முடியும். ஆவியானவர் வழியா தான் நீங்க ஏசாமிட்ட போக முடியும், பிதா கிட்ட போக முடியும். ஆவியானவர் வேறொருவரும் இல்லை, தேவனுடைய ஆவியே ஆவியானவர். இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. எல்இஎஃப்ல ஃபெலோஷிப்ல இருக்கும்போது இதை பத்தியே சொல்ல மாட்டாங்க. மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு, இது மட்டும்தான் சொல்லுவாங்க. நீ பாவி பாவி பாவி, இது ஒன்று தான். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கும் அப்படிதான். நீ மனம் திரும்பலையா, நீ இதில் உட்காரக்கூடாது, அதில் உட்காரக்கூடாது. ஆண்டவர் யாரையுமே தள்ளுறது கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், அவர் அன்புள்ள ஆண்டவர். நீ எப்ப இந்த பரிசுத்த ஆவியானோட அக்கினியை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இயேசுவின் குணாதிசயம் எவ்வளவு மகிமையுள்ளது என்பதை நீ ஆராய ஆரம்பிப்பார்.
நான் முதல்ல அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்னியை அபிஷேகத்தை நான் வாங்கின பிறகு என்னால் வேதத்தை திறக்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய சாப்பிட்ற டைம், அந்த டைமை தவிர்த்து மற்ற நேரம் எல்லாம் வேதத்தை பிரித்து படிச்சுட்டே இருப்பேன். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவோட குணாதிசயம் என்ன, இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், என் இயேசுவை போலவே நான் மாற வேண்டும். இந்த ஆசையை ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்தார். என் இயேசுவுக்கு நான் திறந்து கொடுக்கும் போது அநேக காரியங்களை நான் தேடி அலைந்தேன். எப்படி பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழறது, ஒரு கோபப்படாம எப்படி வாழறது, அடுத்தவங்களை மன்னிச்சு எப்படி வாழ்றது, இதெல்லாம் மாறாத சுபாவங்கள். இன்னைக்கு 99% கிறிஸ்தவர்களை எடுத்துக்கோங்க, நீ எல்லாரையும் மன்னித்தியன்னா மன்னிக்கலம்பாங்க, எல்லாரையும் நேசிக்கிறியானா இல்லம்பாங்க, யார் மேலனா எதனா ஒரு கஷ்டம் உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது இயேசுவை போலவே மன்னிக்கிற சுபாவத்தை நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு சபை இட்ஸ் டையிங். இன்னைக்கு சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். வாரம் வாரம் கூடுறோம், ஆனா உண்மையான விடுதலையை நம்ம வாழ்க்கையில பார்ப்பது கிடையாது. வெளி தோற்றத்துக்கு ஒரு கிறிஸ்து என்ற ஆடையை அணிந்திருக்கிறோம், ஆனா உள்ள இயேசுவின் சாயலை உடையவர்களாக நாம் வாழ்கிறோமா? நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் இயேசுவை உன்னிடத்தில் பார்க்கிறதா? உன்னோட குணம் இயேசுவை பிரதிபலிக்க கூடியதா இருக்கிறதா? கோபப்படாமல் உன்னால வாழ முடியுதா? பிறரை மன்னித்து வாழ முடியுதா? இன்னைக்கு உலகமே செத்துட்டு இருக்கு, சபை செத்துட்டு இருக்கு, உலகம் செத்துட்டு இருக்கு. எல்லாரும் அடிச்சிட்டு போறாங்க, அவளை மாதிரி அவங்கள மாதிரி, எல்லாரும் அவங்கள மாதிரி அவங்கள மாதிரி. யாரும் இயேசுவை போல வாழணும்ன்ற ஆசைப்படுவது கிடையாது. இந்த சபைக்கு இயேசு அவசியம். தூக்கம் எப்படி வருது லேடிஸ்க்கு? சரியான ஆவி கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, தூக்கம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையின் மேல கவனம் செலுத்தாதவர்களுக்கு தூக்கம் வரும். தூங்கக்கூடாது. நான் சீக்கிரமே ஆரம்பிச்சிருக்கேன், பார்த்தீங்களா? இன்னைக்கு சர்மனை சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் முக்காடை நல்ல இதுவரையிலும் போடாதீங்க, இதுவரையிலும் போடுங்க. அப்போதான் நீங்கள் தூங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இயேசுவின் இருதயத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். The beautiful heart of Jesus Christ. ஆண்டவரோட அந்த அழகிய இருதயம், அவருடைய அழகிய குணாதிசயம். இஷ்டத்துக்கு பேசுறோம். போன வாட்டி நான் வார்த்தையை பற்றி பேசியிருந்தேன். எத்தனை பேர் உங்களுடைய நாக்கை அடக்கினீர்களோ தெரியாது. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களோ தெரியாது. நீ அவரோட இயேசுவின் அன்பில் தொடர்பு கொள்ளும் போது, அவர் அன்பில் மூழ்கும் போது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் அழகா சொல்றாங்க, when you fall in love with Jesus, your life is transformed. We are not fall in love with Jesus. இயேசுவின் அன்பில் விழல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை மாறல, நம்முடைய கோப சுபாவம் மாறல, நம்முடைய கசப்பு மாறல, அடுத்தவங்க மேல வச்சிருக்கிற குறை மாறல. ஏன்? நீ இயேசுவின் அன்பில விழல. இயேசு உன்னோட இருதயத்துல இல்ல. If you fall in love with Jesus,
in the river of love, in the river of his power. நீ அவரோட அன்புல விழும்போது அன்பென்ற நதியில, வல்லமை என்ற நதியில உன்னை மூழ்க அடிப்பார். அவரோட அன்பு உன்னை போர்த்திக் கொள்ளும். அவரோட வல்லமை உன்னை போர்த்திக் கொள்ளும். உலகத்துக்கு நீ எதை தான் காமிப்ப? அன்பை மட்டும் தான் காமிப்ப. உன் அன்பு மட்டும் தான் வெளியே வரும், வேற எதுவுமே வெளியே வராது. என்ன வெளியே வருது? இன்னைக்கு நமக்கு என்ன வருது? இயேசுவின் அன்பு ஒரு கடலை போன்றது. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், உங்க கடலான அன்புக்குள்ள என்னை கொண்டு போங்க. ஆவியானவர் கேட்க வைத்தார். நிறைய ஜெபங்களை அவரே கேட்க வைத்தார். நானே கேட்கல. வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். அந்த வசனங்களை எடுத்து கேட்கும்படி செய்தார். அதை எனக்கு கொடுத்தார். இல்லைன்னா நான் ஒரு மிருகம்தான். இந்த இடத்துல எத்தனையோ பல ஆண்டு நான் மிருகமாகவே வாழ்ந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னால் மன்னிக்க முடியாது, என்னால் நேசிக்க முடியாது. ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்தேனோ, யூ ஹேவ் டு கிவ் த பிளேஸ். ஒருத்தரை பற்றி பேச வாய் வரும்போது பயப்படணும். ஆவியானவர் இங்கே தான் நிற்கிறாரு, நான் எப்படி அவங்கள பற்றி பின்னாடி பேசுறது? இப்படி நீ பயப்பட பயப்பட அவர் நிறைய உனக்குள்ள வர ஆரம்பிச்சிருவார். when you give every place to him, உன்னோட இருதயத்தில் எல்லா இடத்தையும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும்போது, உன்னுடைய நேரங்களை கொடுக்கும்போது, உன்னுடைய அன்பை கொடுக்கும்போது, உன்னுடைய சிற்றின்பங்களை அவருக்கு இழக்கும் போது அவர் உனக்குள்ள வளர ஆரம்பிப்பார். He will come inside of you. அவர் அன்பு அப்படி கொப்பளிக்கும், உனக்கே தெரியாது. நீயே மாறி இருப்ப. எப்படி மாறுறன்னு உனக்கு தெரியாது. அவர் உன்னை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உன்னை மாற்றுவார். அவர் அன்பென்னும் நதியிலும் வல்லமை என்ற நதியிலும் உன்னை மூழ்க செய்வார். வேணுமா வேணாமா? அவர் அன்பு வேணுங்க. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அன்பு வேணும். எப்படிப்பட்ட அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு லவரை நேசிக்கக்கூடிய அன்பை தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அதை யாருமே கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்க முடியும். அவரை நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். யோவான் ஸ்நானகன் என்ன சொன்ன? மனம் திரும்புதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த ஞானஸ்தானத்தை யார் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை இயேசுவே கொடுப்பார். அவர் உன்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பும் போது உன் இருதயத்தில் அளவில்லாத இயேசுவின் அன்பை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். You will have passion, love for Jesus. இயேசுனா உனக்கு தனி அன்பு வரும். அவரை தேட ஆரம்பிப்ப. எதுல தேடுவ? வேதத்துல தேட ஆரம்பிப்ப. வேதமே பிடிக்காது. பைபிள் படிக்காதவர்களை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? துன்மார்க்கர்கள். நான் சொல்லல. இன்னைக்கு எத்தனை பேர் வேதம் படிக்கிறது கிடையாது? எத்தனை வாலிய பிள்ளைங்க வேதம் படிக்கிறது கிடையாது? என்ன இருக்கும் உள்ள என்ன இருக்கும்? இயேசு இருக்க மாட்டார். பிசாசு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருப்பான். அதனாலதான் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாள் வரதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சுக்கோ.
காமிக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றாது. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரும். அந்த அன்பை நான் அனுபவிக்கணும். எப்படி அவர் கிட்ட போறது, இன்னும் எப்படி கிட்ட போறது, இன்னும் எப்படி கிட்ட போறது, இந்த ஆசை தான் எனக்கு வந்தது. நைட் எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் 2 மணி 3 மணி 4 மணி வேதத்தை திறந்தபடியே உட்கார்ந்திருப்பேன். இன்னும் அவர் கிட்ட போகணும், இன்னும் அவரை போல மாறணும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் ரோமர் 5:5 இருக்கு. ஆவியானவருக்கு எனக்கு இந்த வசனத்தை காமிச்சார். நான் கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே உங்க அன்பை எனக்குள்ள ஊத்துங்க. நான் மிருகம் மாதிரி இருக்கேன். எனக்கு தீங்கு செய்யறவங்களை என்னால நேசிக்க முடியல. என்னை பத்தி பின்னாடி பேசுறவங்களை என்னால மன்னிக்க முடியல. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்களை என்னால மன்னிக்க முடியல. உங்க அன்பை எனக்கு கொடுங்க. வேதத்தை படிக்க படிக்கதான் இயேசு எப்பேற்பட்டவர் அப்படி நாமும் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும். அந்த ஆசையை கொடுப்பவர் ஆவியானவர். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள், சுயநலமானவர்கள், தனக்குத்தானே வாழக்கூடியவர்கள். நோ நோ. ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ நீ பார்க்கும்போது இயேசு எப்படி பார்ப்பாரோ அந்த பார்வையை உனக்கு தேவன் கொடுப்பார். அந்த பரிதாபத்தை உனக்கு கொடுப்பார். அந்த கரிசனையை உனக்கு கொடுப்பார். அந்த பாசத்தை அவர் கொடுப்பார். தான் பிள்ளையை நேசிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த பிள்ளையை தன் பிள்ளை போல நேசிக்கிற அந்த அன்பை கொடுப்பார். இப்படிப்பட்ட அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த அன்பு இல்லை. இன்னைக்கு சபையில அன்பு இல்லை, விதவைங்க மேல அன்பு இல்லை, திக்கற்ற பிள்ளைங்க மேல அன்பு இல்லை, தாழ்ந்தவர்கள் மேல அன்பு இல்லை, நோயில இருக்கிறவங்க மேல கரிசனை கிடையாது. இன்றைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் கோயிலும் சபையும் ஒண்ணுதான். நம்முடைய பிரசங்கமாவே இருக்கும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லவே முடியாது. ஆண்டவரோட அன்போட ஆழ அகல உயரத்தை நீ உணர ஆரம்பிப்ப. இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க எங்கன்னு சொன்னா உண்மையான நேசிப்பு இருக்காது. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் மேல் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரில் அன்பு கூறு. அந்த அன்பு இல்லை. எல்லாவற்றை காட்டில நீ இயேசுவே எனக்கு உத்தமம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? இங்க சபைகள்ல எத்தனை பேர் இருப்பாங்க? முதல் அன்பு இயேசுவுக்கு. அது யாரா இருந்தாலும் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஏன் எனக்கு வரல, ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என் மேல வரல, நிறைய பேரோட கேள்வி. அந்த அன்பை உன்னால கொடுக்க முடியுமா இயேசுவுக்கு? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உன் மேல வரும்போது உன் இருதயத்தை முதலாவது சுத்திகரிக்கும். உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டா நாங்க நல்லாதான் இருக்கோம். ஊழியம் பண்றவங்களை கேளுங்க, நாங்க நல்லாதான் இருக்கோம்பாங்க. பொதுவா பேசுறேன். ரட்சிக்கப்பட்டவங்களை கேளுங்க, நாங்க நல்லாதான் இருக்கோம்பாங்க. ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீ அழ ஆரம்பிப்பாய். நீ அழ ஆரம்பிப்பாய். என் தேவனுடைய குணாதிசயம் எனக்கு இல்லையே என்று அழ ஆரம்பிப்பாய். நீ சுயநீதியினால பீடிக்கப்பட்டு இருக்க மாட்டாய். தேவனுடைய
இருந்தாலும் சரி, ஊழியக்கார குடும்பங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கா? என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டது. அப்பதான் என்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என் மேல வந்ததோ, பெரும் பாவி நானே செய்யான்னு நான் உணர ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நான் உணர்கிறேன், அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவருக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம் என்பதை இன்றைக்கும் என்னால் உணர முடியும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற வரலும் தான் நம்மளால இப்படி இருக்க முடியும். when you go and kneel down, ஆண்டவரோட ஆலயத்துக்கு வரும்போது உன்னோட அபாத்திர தன்மை உனக்கு உணரும். இயேசுவை போல நான் இல்லையே, இன்னும் அவருக்குள்ள பரிசுத்தம் எனக்குள்ள இல்லையே, இன்னும் அவருக்குள்ள இருக்கிற அன்பு எனக்கு இல்லையே, என் இயேசு மன்னிப்பதை போல நான் மன்னிக்கவில்லையே, உணர ஆரம்பிப்பாய். ஆவியானவர் மட்டும்தான் அந்த உணர்வை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவருடைய வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் எழுதுவார். எபிரேயர் 10:16 எழுதுவார். அவருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் எழுதிட்டார்னா நீ தப்பு செய்ய மாட்ட. இன்னைக்கு அநேகருக்கு அவருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்திலும் மனதிலும் எழுதப்படவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உனக்குள்ள வருமானால் அவருடைய வார்த்தை உன்னுடைய மனதிலே எழுதுவார். அவர் உன் மனதிலே எழுதினார் என்றால் உனக்கு ஞாபகம் வரும், ஆண்டோட வார்த்தை செய்ய மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு, செய்ய மாட்டேன். அதனால்தான் தாவீது சொன்னார், I have hidden thy word in my heart that I might not sin against you. உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் எழுதியுள்ளேன் பாவம் செய்யாதபடிக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய மனதிலே அவருடைய வசனத்தை எழுதும்படியாக அவர்கிட்ட கேளு. ஆலயத்துல இருக்கிற வரலும் தான் பயம் இருக்கும். ஆலயத்துக்கு வெளியே போயிட்டு இஷ்டமா வாழ்ற வாழ்க்கை நோ. ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய மனதிலே ஆவியானவர் எழுதியிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானோட அக்கினி நம்மேல் வரும்போது உள்ளேயும் வெளியவும் நீ மாற்றப்படுவாய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெளி பிரகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களை பார்க்கும்போது யாருன்னா பக்தி இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்குள்ள வரும்போது உன்னை உள்ளே மாற்றுவார். நீ வெளியே ஒண்ணு பேசி உள்ள ஒரு மாதிரி இருக்க மாட்ட, உள்ளேயும் வெளியும் ஒரே வாழ்க்கை இருக்கும். ஆமென். அததான் பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்கு கொடுப்பார். இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உள்ள இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதா? வெளியே வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? அந்த மாற்றங்களை உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்க்கிறார்களா? அந்த மாற்றங்களை உன் பிள்ளைகள் பார்க்கிறார்களா? அந்த மாற்றங்களை உன் தகப்பனார் பார்க்கிறாரா? அந்த மாற்றங்களை உன் தாய் பார்க்கிறாளா? அந்த பரிசுத்த ஆவியானோட அக்கினி உன்னுடைய இருதயத்தை புதுப்பிக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசா மாறிடும். இந்த பரிசுத்த ஆவியானோட அக்கினி நமக்கு தேவையில்லையா? உன்னை ஒரு புது மனுஷனாய் மாற்றுவதற்கு இந்த அக்கினி நம்மளை சுத்தம் செய்கிறது. இந்த அக்கினி உன் எண்ணங்களை சுத்தம் செய்கிறது. இந்த அக்கினி இயேசுவின் அன்பை உன் இருதயத்தில் ஊற்றுகிறது. You will have compassionate words. நீங்க பேசும்போது அந்த கிருபையின் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரும். எல்லாரையும் அதிகாரமா பேசுறது, அதிகாரம் செலுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் தேவன் கொடுக்கவில்லை. எனக்கு தெரியாது,
ஆவியின் அபிஷேகத்துக்கு முன்னாடி அது தெரியாது. ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு சபையை கொடுத்திருக்கிறாருன்னு நான் எல்லாரிடமும் அதிகாரத்தோட பேசினது உண்டு. அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அதே ஆண்டவர் என்னோட ஒரு நாள் பேசினார். Blessed are the poor in heart. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே பிளந்துச்சேனே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? அடுத்தவங்களை பார்த்து முறைக்க கூட கூடாது. ஆவியில எளிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? தாழ்மையா வாழ வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? அடுத்தவங்களோட மனசை கூட கோண செய்யக்கூடாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? உன்னை உதைக்கிறவர்களையும் நீ நேசிக்க வேண்டும். அப்படியே கீழே வந்துட்டான். அழுதேன். எனக்கு கீழே இருக்கிறவங்கள எல்லாம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஆண்டவரே? Who has given you the rights? ஆண்டவர் கேட்டார். I learned. நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் அதிகாரம் செலுத்துவதை நிறுத்திட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இப்ப அதிகாரம் செய்வதில்லை என்று கத்துக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் கத்து கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசுவை போல ஆகணும்னு கேட்கிறேன். உங்களுக்கு நான் இடம் தரேன். நீங்க என்னை வணங்க ஆண்டவரே. நான் அநேக முறை மடத்தனமா ஜெபிப்பேன். என்னைய நோயில் போட்டுருங்க, அப்போ நான் ரொம்ப வாய் பேச மாட்டேன், தாழ்மையாக நடப்பேன், இப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆவியானவர் ஒரு நாள் சொன்னார், எலிசி நீ என்னென்னவோ ட்ரை பண்ணிட்ட, இப்போ நீ என்கிட்ட உன்னைய கொடு. பேசினார், காதில் பேசினார். நீ களிமண் சொல்லி என்கிட்ட கொடு, கொடுக்குறேன். உனக்கு இயேசுவை போல தானே மாறணும், என்கிட்ட கொடு உன் வாழ்க்கையை. கொடுத்துட்டேன். நான் என்ன செய்யணும் கேட்டேன். நீ அமைதியாக இரு, எல்லாத்தையும் விட்டுடு, என்கிட்ட கொடு. நான் சொன்னேன், லார்ட் என்னை களிமண்ணை உங்களுக்கு தரேன். என்னை ஒரு அழகான பாத்திரமாக நீங்கள் வணைஞ்சு இயேசுக்கு முன்னாடி கொண்டே நிறுத்திடுங்க. ஒரு நாள் நானும் இயேசுவும் ஒன்றாக நிற்க வேண்டும். I want to live with my Lord. நான் ஆண்டவரிடம் கேட்டேன், என்னை இயேசு கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இயேசுவை முகமுகமாய் பார்க்கணும். எனக்கு இந்த அனுபவத்தை இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்துடுங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நான் எதுவுமே கேட்டதில்லை, இதுவரையிலும் கேட்டதில்லை. ஆனால் ஒன்று மட்டும், இதை மட்டும் தான் கேட்டுட்ருக்கேன். என் இயேசுவை நான் முகமுகமாய் 1 கொரிந்தியர்ல எழுதின வண்ணமாய் என்னோட ஆவியும் அவரோட ஆவியும் ஒன்றாக இணைய வேண்டும். என் இயேசு பார்க்கிற வண்ணமாய் என் கண் மாற வேண்டும். என் இயேசுவின் அந்த இரக்கமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும். என் இயேசுவின் கரங்கள் எனக்கு வேண்டும். நான் ஆண்டவரை கேட்டேன். எப்ப வேதத்தை திறந்தாலும் ஆவியானவர் என்னோட பேசுவார். ஒவ்வொரு வார்த்தை படிக்கும் போதும் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஆகணும், நான் இயேசுவை போல ஆகணும், என்னை நீர் மாற்றிவிடும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் எனக்குன்னு ஒரு வீடை கேட்டதில்லை, சொத்து கேட்டதில்லை, எதையும் நான் அவரிடம் கேட்டதில்லை. எனக்கு சொத்தாக இயேசுவை கொடும். அவரோட வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எழுதுவார். எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம விட்டு பிரிய மாட்டோம். அவரை அந்த ஸ்டாண்ட்னஸை நமக்கு அவர் நமக்கு கொடுப்பார்.
ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் உதாசீனம் பண்றாங்க தெரியல. அவரை ஏன் மதிப்பதில்லை? அவரை ஏன் நேசிப்பதில்லை? அவரை ஏன் துக்கப்படுத்துறீங்க? பரிசுத்த ஆவியானவரை ஏன் துக்கப்படுத்துறீங்க? அவர் நல்லவர், உன்னை மாற்றக்கூடியவர், உன்னை இயேசுவிடம் கொண்டு போய் மனவாட்டியா நிறுத்தக்கூடியவர், அப்பாவோடு உன்னை இணைக்கக்கூடியவர். என்னை இணைக்கிறார். இன்னைக்கு அப்பான்னு போய் நின்னா அப்பா என்ன ஒரு சொல்ல கூட தட்ட மாட்டார். இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும்ல. இந்த ஆவியானவர் இல்லைன்னா ஒரு மனுஷன் மிருகத்தை போல இருப்பான். தான் செய்கிற தப்பே அவனுக்கு உணராது. இப்படி ஒரு கிறிஸ்தவர்களை சபை வைத்து என்ன செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கிறிஸ்தவர்களால சபை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு நீங்க இயேசுவை எப்படி கொடுக்க போறீங்க? அவர் உனக்குள்ள வர விருப்பம் உள்ளவர். நீ திறந்து அவருக்கு நீ கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானோட அக்கினி உன் வாழ்க்கையில் நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவும். ஆண்டவர் எனக்குள்ள வந்த பிறகு என் நோக்கத்தை எல்லாம் மாத்திட்டாரு. நாங்கள் ஏதோ பிளான் பண்ணோம். வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்து இருந்திருக்கணும்னா எப்படியோ இருந்திருப்போம். இன்னைக்கு எத்தனையோ ஃப்ளைட்ஸ் எங்களுக்கு இருந்திருக்கும், எத்தனையோ பங்களாஸ் இருந்திருக்கும். நாங்கள் இந்த உலகத்தில் எதையுமே கேட்கல, எங்களுக்காண்டி எதையும் நாங்கள் சேர்த்துக்கல. அண்ணாக்கு இருந்த படிப்புக்கு, அவருக்கு இருந்த எல்லா ஞானத்துக்கு எப்பயோ எங்கேயோ இருந்திருப்போம். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஊழியத்துக்காண்டி எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொண்டோம். எங்களை விடமாட்டார். இந்த உலகத்துக்கு நாங்கள் அற்பமாக தெரியலாம், பட் தேவனுடைய ராஜ்யம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போகும்போது அந்த ராஜ்யத்தில் அந்த பலனை கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். எங்கள் நோக்கத்தெல்லாம் மாத்திட்டார். எங்களுக்கு இப்போ எந்த நோக்கமே கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், இயேசுவை போல வாழணும், பரிசுத்தமாக வாழணும், இயேசுவை போல நீதி செய்யணும், வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். எத்தனையோ சூழ்நிலைகள் இப்போ எத்தனையோ சூழ்நிலைகள் வரும், நம்ம கோவப்படும்படி வரும், கேட்குற மாதிரி வரும். எல்லாத்தையும் அடக்கிறார் ஆவியானவர். எதையுமே நான் கேட்கறதில்ல. ஆண்டர்கிட்ட சொல்லியிருக்கிற ஆவியானவர்கிட்ட, யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் மீ, என்னை முழுமையாக நீங்கள் ஆட்கொள்ளுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னை முழுமையாக நீங்கள் ஆட்கொள்ளணும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என் கையாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் வாயாக இருந்தாலும் ஆவியானவர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் என்று அவரிடம் நான் கேட்டிருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம் நோக்கங்களை, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் நமக்கு தெரியும். இனி வருஷங்களில் என்ன நடக்க போகுதுன்றது நல்லா தெரியும். ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அப்புறம் உன்னுடைய அழைப்பு தெரியும். நீ எதற்காண்டி இந்த உலகத்துக்கு அழைப்பை பெற்றிருக்கிறாய், எதற்காண்டி இயேசு உன்னை அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பு உனக்கு தெரியும். இன்னைக்கு அழைப்பே தெரியாதவங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்றீங்க. நீ கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? உன் சொந்த பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வர முடியாத சாட்சி உனக்கு. உங்க எல்லாரையும் நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களாய்
இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய சொந்த குமாரத்திகள் பாவத்தில் இருக்காங்க, உன்னுடைய சொந்த குமாரர்கள் பாவத்தில் இருக்காங்க, உன் சொந்தக்காரர்கள் அழிந்துட்டு இருக்காங்க. உனக்கு அந்த கன்சர்னே இல்லையே. பணம் அள்ளி அள்ளி கொடுக்கிறோம். இயேசு உன்னால கொடுக்க முடியுதா? அவங்க நரகத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்களே, ஏன் தெரியுமா உன்னால இயேசுவை கொடுக்க முடியல? ஆவியானவர் உனக்குள்ள இல்ல. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தேன்னா இயேசுவின் சுபாவம் உனக்கு இருக்கும். யாரும் அழிஞ்சு போக கூடாது. அழுவ உங்க குடும்பத்தாரே எத்தனை பேர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க தெரியுமா? ரீசெண்டா மரிச்சவங்க எத்தனை பேர் நரகத்தை நோக்கி போயிருக்காங்க தெரியுமா? இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலர் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியுமா? இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால் உனக்கு தெரியும். You will know your destiny. என்னோட முடிவு எனக்கு தெரியும். என் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு தெரியும். என்னோட வாழ்க்கையை நான் எப்படி முடிக்க போகிறேன், என் முடிவுக்கு அப்புறம் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நமக்குள்ள இருக்கும் போதுதான் சொப்பனங்களும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். No mom or dad can show what is the dream of the Lord in your life. உன்னோட லைஃப்ல ஆண்டவரோட பிளான் என்னன்னு எந்த அம்மா அப்பாவும் சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காமிக்க முடியும். அவரோட அக்கினி உனக்குள்ள இருக்குமானால் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ என்ன படிக்கணும், அடுத்து எந்த ப்ரொஃபஷன்ல போகணும், உன்னோட வாழ்க்கையின் திட்டம் என்ன, உனக்காண்டி யாரை வைத்திருக்கிறார், நீ எந்த குடும்பத்துக்குள்ள போகணும், எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சிருவார் ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினி உன்மேல் ஊற்றப்படும் போது நடைபெறும். இந்த பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்கு வேண்டாமா? இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி இயேசுவின் அருகில் கூட்டி செல்கிறது. மோசேக்கு ஆண்டவர் ஒரு ரோட் மேப் போட்டு காமிச்சாரு. கேட்டுக்கு அப்புறம் பலிபீடம் இதெல்லாம் ஒரு இருக்கு, 7 ஸ்டெப் இருக்கு. பட் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது. கடைசியா போய் சந்திக்கிற இடம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அந்த இடத்துல இயேசுவை பார்ப்ப. இன்னைக்கு பசங்க பார்க்குறாங்க, நம்ம வாலிபர்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாமா? அந்த ஆவியானோட அக்கினி உனக்கு இருந்தாதான் இயேசுவை பார்க்க முடியும். இந்த ஆவியானவர் இயேசுவின் அருகில் கூட்டி கொண்டு போவார். இயேசுவை நேசிக்க செய்வார், இயேசுவை அறிந்து கொள்ள செய்வார். இன்னைக்கு இயேசுவை அறியக்கூடிய அறிவு நம்ம மத்தியில இல்ல. இல்லைன்னா ஏன் நமக்கு 2 வாழ்க்கை இருக்கு? உலகத்தோட ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, வேலை செய்யற இடத்துல ஒரு வாழ்க்கை ஏன் இருக்கு? இயேசுவை இன்னும் அறிகிற வண்ணமாய் நாம் அறியவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உனக்கு வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு ரோமன் 12:1 எழுதியிருக்கு. சும்மா வந்துட மாட்டார். சரண்டர் yourself to God. ஒரு சில கேட்டா சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஏன் வரல? எல்லாத்தையும் கொடுக்கல, அதனால தான் வரல.
டு பி சாக்ரெட். எப்படி கொடுக்கணும்? அவருக்காண்டி பிரித்தெடுக்கப்பட்டவளா கொடுக்கணும். கொடுத்திருக்கிறீங்களா? Surrender yourself to God to be sacred. Sacred னா என்னது? பரிசுத்தமா ஒதுக்கப்பட்டது. நீங்க வாழ்ற உலகத்துல நீங்க பரிசுத்தமாக ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கா உங்களுக்கு? உங்களை பார்க்குறவங்க ஐயோ இவங்க பரிசுத்தவான்கள் சொல்றாங்களா? இல்லை உங்களை பார்க்குறவங்க இவங்க எல்லாரோடையும் ஜால்ரா போடுறவங்கன்னு சொல்றாங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இட்ஸ் நாட் சாக்ரெட். we are sacred. நம்ம பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தத்துக்காண்டி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாரோட கலக்கறதுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவருக்காண்டி பரிசுத்தமா பிரித்தெடுக்கப்பட்டவங்க வாழ்க்கை எதுலையும் கலந்துக்காதுங்க. அவங்க வாழ்க்கை தனியா இருக்கும். live in holiness. பரிசுத்தத்துல நிலை கொண்டிருக்க வேண்டும். experience all that delights God. ஆண்டவரை பிரியப்படுத்துறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை நீ செய். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்குதுல்ல? வேதத்தின்படி நட. if you do that, நீ இப்படி நடந்து கொள்வாய் என்றால் பரிசுத்த ஆவியானோட அக்கினி உன் மேல வந்து விழும். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட ஆசைப்படுகிறார். ஆவியானவர் நல்லவர், கிருபையுள்ளவர். அவர் கிருபையின் ஆவியானவர். யார் ஒருவர் உண்மையாக மனம் திரும்புகிறார்களோ, பாவத்திற்காக மனம் திரும்ப ஆசைப்படுகிறார்களோ, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பரிசுத்த ஆவியின் அக்னியினால் அவர் நிரப்புவார். ஆமென். இன்னைக்கு வேணும். இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிப பையனை கூப்பிட்டு இன்னைக்கு என்னடா கேட்டேன்னு சொன்னா அவன் எதுவுமே தெரியாது சொல்லுவான். லூக்கா 4:25 நீங்க திருப்ப வேண்டாம். அங்க இஸ்ரவேலர்கள் விக்கிரகங்களையும் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரையும் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கு, மிக்சர் பக்தி. எங்களுக்கு உலகத்தாரும் வேணும், எங்களுக்கு இயேசுவும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வேணும், உலகத்தில் நடக்கிற எல்லாமே வேணும். தேவ பயம் இல்லாதவர்கள். தேவன் உனக்காண்டி எதையும் செய்யணும்னு நீ நினைக்காத, எதிர்பார்க்காத. நாங்க எந்த விக்கிரக ஆராதனை செய்யறதில்லைன்னு சொல்லாதீங்க. உலகத்துக்குரிய காரியங்களுக்கு இயேசுவை விட நீங்க அதிகமான நேரங்களையோ அதிகமான உங்களுடைய விருப்பங்களையோ நீங்க செலுத்தும் போது யூ ஹாவ் த மிக்சர் பக்தி. இப்ப இயேசு வரார்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது வருகையில் அவர் வரார், இப்ப வரார். எத்தனை பேர் அவரோட போவீங்க? மேக்சிமம் காங்கிரிகேஷன் இங்க தான் உட்கார்ந்துருப்பீங்க. நான் போயிடுவேன்னு சொல்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம பக்தி இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. we live. மேல மட்டும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கிறிஸ்தவன், ஆனா உள்ள எல்லாம் புழு பூச்சி போன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கு. நாட்டம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு சபைகள் நரகத்துக்கு போகுது. மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க ஒரு பரிசுத்தமான மணவாட்டியான சபை கிடையாது. நீங்க எல்லாரும் பிரைட், மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை மணவாட்டி இன்னைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்க மணவாளனை சந்திக்கும்படி? ஒரு மாசத்தை முடிக்கிறது பெருசு இல்லைங்க.
ஒரு மாசத்துல நீ எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார் உன் மணவாளனுக்காண்டி. நான் இன்னைக்கு மணவாட்டியை பத்தி தான் எடுக்கணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு நீங்க விளங்கி கொள்வீங்களான்னு எனக்கு தெரியல. We need pure மணவாட்டி. ஒரு சுத்தமான மணவாட்டி வேணும் ஆண்டவருக்கு. அப்படிப்பட்ட மணவாட்டியை தேடிட்டு இருக்காரு. எப்படி மணவாட்டியா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு சக்கைய தேவனுக்கு கொடுக்க போறியா? உன் ஆசை சிற்றின்பங்கள் எல்லாம் நீ அனுபவித்த பிறகு இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை கொடுக்க போகிறாயா? அதுக்குள்ள எத்தனை பேர் மடிந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு பாஸ்கர் வரான். என்ன பாஸ்கர், எனக்கு மூச்சு விட முடியல ஆண்டி, எனக்கு மூச்சு அடைக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க? இயேசு உனக்கு ஏன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்? இயேசு ஏன் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார்? புறஜாதிகளை போல வாழ்வதற்கு இல்ல, ஜீவனை கொடுப்பதற்கு. அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். உன்னை தேடி எத்தனை பேர் வராங்க சுகத்துக்காண்டி? எத்தனை வருஷம் வேணும் தேவனுடைய சத்தியம் உனக்கு? உன்னை நீயே ஒடுக்கிக் கொள்ள மாட்டாயா? ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்களோட சரீரத்தை ஒடுக்கிக் கொண்டார்கள். ஏன்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்காண்டி. ஒரு சின்ன பையன் கூட அடக்கிக்க முடியாது சரீரத்தை. We are not sacred. நம்ம பரிசுத்தத்துக்காண்டி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இல்ல. Do you give your time to God? ஆண்டவருக்காண்டி உன்னுடைய நேரங்களை ஒதுக்குறாயா? உன்னுடைய ஆசையை ஒதுக்குறாயா? ஏசுனா அவ்வளவு மலிவாயிடுச்சுங்க இன்னைக்கு சபைக்கு. எல்லாரும் போல ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட்டு வரணும், கோயில்ல போய் கும்பிட்டு வரா மாதிரி. There is no sacred life in the Christianity. சபையில இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மலிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு அருவாக்கு அந்த ஷார்ப் மழுங்கி போமோ, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மழுங்கிட்டு இருக்காங்க. Don't be a dead Christian. செத்து போன கிறிஸ்தவர்களை போல வாழாத. உன்னால உன் வீட்டுக்கே பிரயோஜனம் கிடையாது. உன்னால உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஜீவன் போகணும். உன்னை பார்த்து ஓடி வரணும். அம்மா எனக்காண்டி ஜெபிங்க, ஆண்டி எனக்காண்டி ஜெபிங்க. உங்கள்கிட்ட இயேசு இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். நீ பரிசுத்தத்துக்காண்டி அழைக்கப்பட்டவர்கள். நாம் பரிசுத்தத்துக்காண்டி அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்காச்சு உன்னுடைய இருதயத்தில் எழுதிக்கோ. We are not born to live like others. அடுத்தவங்க கிறிஸ்தவர்களை போல ஒரு நாமினல் கிறிஸ்டியனை போல வாழ்வதற்காண்டி நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்தோடு தான் ஒட்டுவாங்க. நல்லா பாருங்க, ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சிடும். இன்னையில இருந்தாச்சும் நான் பரிசுத்தத்துக்காண்டி பிரித்து
வளர்க்கப்படுறவள் என்பதை மறந்துடாதீங்க. இப்படி உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் மேல சாபம் வரும், தேவனுடைய கோபாக்கினை வரும். அப்புறம் ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடந்ததுன்னு கேள்வி கேட்காதீங்க. நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம், எங்க குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு தேவையான சத்தியம் இந்த சபையில இருக்கு, தேவையான பரிசுத்தம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்தமா வாழ்ற ஊழியக்காரர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஜெபம் உனக்கு வேலியாக இருக்கும், அந்த வேலியை காப்பாத்திக்கும். தொடர்ந்து அக்கிரமத்தின் மேல அக்கிரமத்தை செய்யாதே. வாலிபர்கள் தொடர்ந்து பாவத்துக்கு மேல பாவத்தை அள்ளிக்காதீங்க. உன்னுடைய மனமேடையை பரிசுத்தமாக நீ மிதி. இன்றைக்கு பரிசுத்தமான ஆண் பெண்களை பார்க்கவே முடியாது. உன் சிருஷ்டிகரை நினை. எதனால உன்னை பரிசுத்தமாக்கி கொள்வாய்? வேதத்தை படிக்கிறதுனால தான் உன்னை பரிசுத்தமாக்கி கொள்வாய். இன்னைக்கு வாலிபர்கள் வேதத்தை தொடுவதே கிடையாது. What is the minus point? பிசாஸ் ஈஸியா உன் லைஃப்ல வந்துருவான். வேதன்ற வார்த்தை உனக்கு வேலி இல்லைன்னா உன் வாழ்க்கைக்குள்ள பிசாஸ் ஈஸியா நுழைஞ்சிருவான். அவனுக்கு தெரியும் எங்க தொட்டு உன்னை கீழே கொண்டு வரணும்னு தெரியும். மனம் திரும்பினவர்களை இன்னைக்கு கேட்டு பாருங்க, இந்த செல்லை விட்டுருன்னா விட முடியாது, விட முடியாதுங்க. ஒரு வாலிப பையன்ட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட நேரத்தெல்லாம் அதில் செலவு பண்ணாத, ஆண்டோடைய வார்த்தையில் செலவு பண்ணு. அதனால் ஈஸியாக ஏற்றுக்க முடியும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானோடைய அக்னி அவன் மேலே இல்லை. ஸோ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்று எதிர்பார்க்கல, முழு இருதயத்தோடு அவரை நேசி. உன்னால் அதை நேசிக்க முடியாதா? சொல்லுங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஆனால் என்னால் இன்னைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, நேரம் ஆயிடுச்சு. இதே இன்சிடென்ட் தான் எலியா இருக்கும்போது நடந்தது. ஆண்டவருக்கும் ஆராதனை செஞ்சாங்க, பாகாலுக்கும் ஆராதனை பண்ணாங்க. நாட்டில் பஞ்சம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏங்க சூழ்நிலைகள்லாம் மாறுது, கடல் பொங்குது, எல்லாம் வெடிக்குது. ஏன்? மனுஷங்களோட அக்கிரமத்தை அதால தாங்கிக்கவே முடியல. மனுஷனோட கீழ்ப்படியாமை, தன்னை அனுப்பின சிஷ்யருக்கு விரோதமா மனுஷர்கள் நடக்கிற நடக்கைய சிஷ்யே பார்த்து சகிக்க முடியல. அப்படி தலைகீழ நடக்குது. தலை விரிச்சு ஆடுற மாதிரி ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்பு இன்னைக்கு ஆடிட்டு இருக்கு. ஏன்? ஆண்டவரை போய் இப்படி பண்றாங்களேன்னு அதுக்கே பொறுக்கல. ரொம்ப தப்பு. நீங்க சரியா மனம் திரும்பணும். இயேசுவை விசுவாசித்து உன் வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கணும். ரெண்டாவது, யார் மேலே கசப்பு வச்சுக்காதீங்க. கசப்பு இருந்தனா பரிசுத்த ஆவியானோட அக்கினி உன் மேலே வராது. உனக்கு கண்டிப்பாக தீங்கு பண்ணியிருப்பாங்க, நீ ஒரு சில தப்பே செஞ்சிருக்க மாட்ட, ஆனால் உன்னைய வெறுப்பாங்க. பட் மன்னி, எனக்கு ரொம்ப நாள் இது முடியவே இல்லை. மத்தேயில எழுதியிருக்கிற வண்ணமாய் உன் சத்ருவை நேசி. என்னால் நேசிக்கவே முடியல. ஆனால் என்னைக்கு ஆவியானோட அக்கினி எனக்குள்ள வந்ததோ,
என்னால் முழு மனதோடு என் சத்துருவை நேசிக்க முடியும். இந்த மாற்றங்களை ஆவியானவர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நீ இப்படி மனம் திரும்புவாயானால் ஆண்டவர் உண்மையிலும் அந்த ஆவியின் அக்கினியை கொண்டு வருவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இயேசு உலகத்தில் இருந்த வரலும் எல்லா சீசர்கள் சொன்னாங்க, நீங்க சிலுவை வரலும் போனா அங்க வரலும் வருவோம், உங்களுக்காண்டி நாங்க மறிக்கணும்னாலும் மறிப்போம். ஆனா ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது யாருமே இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவங்க ஆசைப்பட்டு சொல்றது கூட வேஸ்ட். நீ வாக்கு பண்ணுவ, ஆனா உன்னால செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படல. இயேசு இருந்தப்ப அநேக அற்புத அடையாளங்களை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில அறைங்க. ஏன்? உணர்வு இல்லை. ஐயோ இயேசு இப்படிலாம் பண்ணாரேன்ற உணர்வே இல்லை. they were blind. இயேசு என்றைக்கு அவர் ஆவியை சீஷர்கள் மேல ஊதினாரோ, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ, இறங்கின பிறகு இயேசு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இயேசு சொன்னதெல்லாம் விளங்கி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தெளிவா மாறிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் பயந்து இருந்தவங்க தைரியமா மாறிட்டாங்க. ஏன்? அந்த பரிசுத்த ஆவியும் அக்கினியும் இல்லாமல் இன்னைக்கு மனுஷர்கள் குருடர்களாக தான் இருப்பார்கள். நீ செய்யறதே உனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போதுதான் உனக்கு நீ செய்யற தப்பு புரியும். அதனால யோவான் 16:8 எழுதியிருக்கு, ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்வே இல்லைங்க. ஊழியக்காரங்க தப்ப சொன்னாதான் அவங்களுக்கு புரியுது. 1 யோவான்ல எழுதியிருக்கு, நீ பெற்ற அபிஷேகம் உன்னை நடத்தும்னு எழுதியிருக்கு. So without பரிசுத்த ஆவியானவர் நீ குருடனா தான் இருப்ப. எப்ப பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்குள்ள வருதோ நீ பார்வை அடைய ஆரம்பிப்ப. வார்த்தை தெளிவா புரியும். ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு வார்த்தையே புரியல. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்ல. ஆவியானவர் இருந்தாலும் வார்த்தை தெளிவா புரிய வைப்பார். அதுக்கப்புறம் தைரியமா பேதுரு பேசுறார். இஸ்ரவேலரை நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்த அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர் கையிலே சிலுவையிலே அறையும்படி கொலை செய்ய கொடுத்தீர்களே. சொன்ன உடனே அவரை சிலுவையில் அறைங்கன்னு சொன்னவங்க, அவரை அறியாதவங்க, குருடனா இருந்தவங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? குத்தப்பட்டார்கள். பேதுரு இத சொன்னவன அங்க இருக்கிறவங்கள குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும் பேதுருன்னு கேக்குறாங்க. அப்போஸ்தலர்களை பார்த்து கேக்குறாங்க, நாங்க இப்ப என்ன செய்யணும்? அவங்க மனசாட்சியில குத்தப்பட்ட. உனக்கு குத்தப்படுதா? எத்தனை சத்தியம் கேட்கிற? குத்துதா? பரிசுத்த ஆவியானோட அக்கினி உனக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வரும்போது நீ குத்தப்படுவாய். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீ கேட்ப. He will convict you. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம மனம் திரும்புதல் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உணர அடைய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம குத்தப்படுதல் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னால சாட்சியா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னோட உள்ளே வெளியும் மாறாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னால நேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னால எல்லாரையும் மன்னிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னோட ஜீவியம் இயேசுவை போல மாற்றப்படாது. ஸோ பரிசுத்த ஆவியானவரும் அவரோட அக்கினியும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்கிட்ட கேளுங்க.
நீங்கள் இல்லாமல் நான் இன்னைக்கு குருடனாக தான் வாழ்கிறேன். எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போம், ஜெபிப்போம்.